May 1978, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. சபாநாயகர் அவர்களே, இந்த தீர்மானம் நிர்வாகம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் அரசாங்க அதிகாரிகளின் நிலைமை போன்றவைகளை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காகவும் ஒரு கமிட்டி நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதன் மேல் நடந்த விவாதத்தில் முக்கியமாக சம்பள உயர்வை பற்றித்தான் வலியுறுத்தப்பட்டது. இந்த பிரச்சனை அகில இந்திய ரீதியில் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு தேசிய பிரச்சனையாக அமைந்து இருக்கிறது. இன்று சர்க்கார் ஊழியர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குறைகள் பல. பல்வேறு பொருள்களின் விலை உயர்வு காரணமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்களின் விலை உயர்வு காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்துவது கஷ்டமாக இருப்பதால் பலர் கடன் பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறைவாக சம்பளம் வாங்குபவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பரிசீலிக்கும்போது விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் போல ஒரு கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்து அவர்கள் கடனை எப்படி தீர்க்க முடியும் என்று பரிசீலனை செய்து அதற்கு ஒரு திட்டம் வகுக்க வேண்டும். இரண்டாவதாக, எதிர்பாராத செலவுகளுக்கு சர்க்காரிடமிருந்து உதவி பெறக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவது அவசியம். மூன்றாவதாக, குறைந்த சம்பளம் வாங்குபவர்களுக்கு எந்த அளவுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்று ஆராய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஊதிய உயர்வு சர்க்கார் ஊழியர்களுக்கு மட்டும் அல்ல, தொழிலாளர்கள், விவசாய வர்த்தக ஸ்தாபனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த உயர்வு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி கொடுக்கும்போது அவர்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாகிறது. அதன் காரணமாக விலைவாசிகள் உயர்கின்றன. இதனால் ஊதியத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஊதியம் உயர உயர விலைவாசிகளும் உயர்ந்து கொண்டே போகும் என்பது உறுதியாகிறது. இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்திக் கொண்டே போவதால் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆகையால் தேசிய அடிப்படையில் குறைந்த சம்பளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று வகுத்துக் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருள்களின் விலையை கட்டுப்படுத்துவதின் மூலம்தான் இந்த தேசிய ஊதிய கொள்கையை வகுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்க வேண்டும். காமாட்சி மளிகை ஸ்டோர் 21
பெரிய கடை வீதி, குடந்தை, February 7, 1959. காரியதரிசி, சந்திரசேகரபுரம் கூட்டுறவு பண்டகசாலை லிமிடெட், குடந்தை. பேரன்புமிக்க ஐயா, தலைப்பில் கண்ட விலாசத்தில் புதிதாக நாங்கள் கடை திறந்திருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் நிலையத்தின் தலைமை அலுவலகம் விருதுநகரில் இருக்கிறது. இந்த ஸ்தாபனம் தஞ்சை ஜில்லாவை சேர்ந்த வியாபாரிகளின் நலனுக்காகவே நிறுவப்பட்டிருக்கிறது. மளிகை சாமான்கள் உற்பத்தியாகும் எல்லா இடங்களிலும் எங்கள் கொள்முதல் நிலையம் இருப்பதாலும், பெரும் அளவில் ரொக்கத்திற்கு சரக்குகளை கொள்முதல் செய்வதாலும், மிகவும் மலிவான விலையில் தங்கள் ஸ்தாபனத்திற்கு வேண்டிய எல்லாவித மளிகை சாமான்களையும் சப்ளை செய்ய இயலும் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். தங்கள் அன்புள்ள காமாட்சி மளிகை ஸ்டோர்.